ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக்கி பாலா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கலர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, 0, 1 and 2. இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஷார்ட் பண்ணணும். ஸோ காய்ஸ், இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அரே வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். 0 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்ல வந்துடும், ஒன்ஸ் அடுத்து 1 அடுத்து வந்துடும், 2s வந்து அடுத்து வந்துடும். ஸோ அந்த கொஸ்டினோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் எவ்வளோதான் காய்ஸ். ஸோ அந்த கொஸ்டினோட பெட்டர் அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். 1 ஒரு வேரியபிள், 0 ஒரு வேரியபிள், 2 ஒரு வேரியபிள். ஸோ 0வோட கவுண்ட் வந்து 0 வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். 1ஓட கவுண்ட் வந்து 1ல வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். 2ஓட கவுண்ட் வந்து 2 வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு 3 வேரியபிளையும் எடுத்து 3 வேரியபிள் இருக்க வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அரேவில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டா போதும். ஸோ காய்ஸ், வாங்க கோடை ரைட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து 3 வேரியபிள் தேவைப்படுது. 3 வேரியபிளே கிரியேட் பண்ணிப்போம். 0, 1, 2ன்னு 0வே இன்சர்ட் பண்ணிப்போம். 0 தான் இருக்க போகுது. ஸோ காய்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்சாரியை ட்ராவர்ஸ் பண்ணி 0 கவுண்ட் எடுத்து 0ல ஸ்டோர் பண்ண போறோம். 1 கவுண்ட் எடுத்து 1ல ஸ்டோர் பண்ண போறோம். 2 கவுண்ட் எடுத்து 2ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போ வந்து வேல்யூ வந்து இண்டெக்ஸ் ஐயோட வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா 0 இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். 0 கவுண்ட்டை 0 இருந்துச்சுன்னா 0 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம இருக்கிற வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா 1ல இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். ஒன்ல இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வேல்யூ 2 இருக்க போது 2ல இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த நம்சாரியோட இருக்க 1ஸோட கவுண்ட்டு, 0 கவுண்ட்டு, 2ஓட கவுண்ட்டையும் நம்ம எடுத்துட்டோம். வாங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற வேல்யூலாம் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஐ வேரியபிள் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுற வேல்யூட இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ டெம்பரரியாக நம்ம வேல்யூன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் தான் நம்ம எத்தனை வரையும் ரன் பண்ண போகிறோம். 0 எத்தனை வரையும் ரன் பண்ண போகிறோம், 1 எத்தனை வரையும் ரன் பண்ண போகிறோம், 2 எத்தனை வரையும் ரன் பண்ண போகிறோம்ன்ற பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ வாங்க கிரியேட் பண்ணிப்போம். இது எத்தனை வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம்னு பாயிண்ட் பண்ண போகுது கண்டிஷனுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் 0னே கிரியேட் பண்ணிப்போம். ஐ தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுற எலமெண்டோட இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஃபார் லூப் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா 0 இன்சர்ட் பண்ணுறதுக்கும் அடுத்து 1, 2 இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எது வரையும் ரன் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐலேருந்து வேல்யூ ஐலேருந்து 0 வரையும் ரன் ஆக போகுது. ஸோ வாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எழுதிப்போம். வேல்யூ வரையும் என்ன ஆக போகுது. ஸோ இப்போ வந்து நம்ஸோட இண்டெக்ஸில் வந்து நம்ம வந்து 0 இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து 1 இன்சர்ட் பண்ண போகிறோம். 1 வந்து வேல்யூ வந்து எதுலேருந்து ரன் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐலேருந்து 1 வரையும் ரன் ஆக போகுது. ஸோ வாங்க இப்போ வந்து 1 இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 இன்சர்ட் பண்ணலாம். 2ஓட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஐலேருந்து 2 வரையும் தான் ரன் ஆக போகுது. ஸோ வாங்க இப்போ 2 இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸில் வந்து நம்ம 2 இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வந்து வேலையை வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டோம். வாங்க அதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ரன் ஆகுதானே. ஸோ காய்ஸ், ரன் ஆயிடுச்சு. வாங்க சப்மிட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதானே. அவ்வளோதான் காய்ஸ், இது ஒரு சொல்யூஷன் தான். ஆனால் இதை விட பெட்டராக ஒரு அப்ரோச் இருக்கு. வாங்க அந்த ஆப்டிமல் சொல்யூஷனை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கொஸ்டினோட ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டச் நேஷனல் ஃபிளாக் அல்காரிதம் என்ற ஒரு அல்காரிதத்தை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணுறது மூலிமா இதோட ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பாயிண்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ, மிட் அண்ட் ஹை. ஸோ அந்த 3 பாயிண்டர்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி எலமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0லேருந்து லோ -1 வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரோஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோலேருந்து மிட் -1 வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஒன்ஸ் மட்டும் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ப்ளஸ் ஒன்லேருந்து n-1 வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக டூஸ் மட்டும் இருக்க போகுது. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் மிட் -1 வரையும் நமக்கு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் மிட்டில் இருந்து ஹை வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக அன்சார்ட்டட் எலமெண்ட்ஸாக இருக்க போகுது. 0 1 0 2 2. ஸோ இந்த எலமெண்ட் எல்லாம் நம்ம கரெக்டான பொசிஷனுக்கு ஸ்வாப் பண்ணுறது மூலயமா இந்த அரே வந்து ஈஸியாக ஷார்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்க எலமெண்ட் இந்த எலமெண்ட்னு இருக்குது. இந்த எலமெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்க அரே. ஸோ இந்த அரே வந்து கரெக்டான பொசிஷனுக்கு நம்ம ஸ்வாப் பண்ணுறது மூலயமா ஈஸியாக ஷார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட்டு தான் நமக்கு வந்து பாயிண்டரை வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஸ்வாப் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். ஸோ மிட்டில் இருக்க பாயிண்டர்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன வேல்யூ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0வாக இருந்துச்சுன்னா மிட்டு வந்து 0வாக இருந்துச்சுன்னா ஸோ எப்படி வந்து 0 வந்து நமக்கு வந்து லோ மைனஸ்குள்ளே கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 தான் இருக்க போகுது. இப்போ மிட்டில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ வந்து இந்த 0வையும் 1ஐயும் ஸ்வாப் பண்ணுறது மூலயமா 0 வந்து நமக்கு இங்கே ஸ்வாப் பண்ணோன்னா இப்போ வந்து இங்கே 0 ஆகிடும், இங்கே 1 வந்துடும். ஸோ லோ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இங்கே வந்துடும் லோ. இப்போ வந்து அதுக்கப்புறம் மிட்டை வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா லோலேருந்து மிட் -1 வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மட்டும்தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நார்மலாக மிட்லேருந்து ஹை வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்சார்ட்டட் எலமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிட்டுக்கு வந்து இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்க போகுது. ஸோ வந்து நமக்கு 1 இங்கே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லை, ஜஸ்ட் நம்ம மிட்டை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா லோலேருந்து மிட் -1 வரையும் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஸ்டோர் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருந்துச்சுன்னா இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிட்டுக்கு வந்து 2 இருக்க போது. 2 இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிட்டிலேருந்து ஹை வரையும் பார்த்தீங்கன்னா அன்சார்ட்டட் எலமெண்ட்டாக தானே இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹையில் வந்து நம்ம வந்து 2 வந்து ஹையும் மிட்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணிவிட்டு 2 வந்து கரெக்டாக அதுக்கான பொசிஷன் போய் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா ஹையை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறது மூலிமா 2 வந்து கரெக்டான பொசிஷனுக்கு போகலாம். ஸோ வாங்க ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் வச்சு இந்த கொஸ்டின் எப்படி இருந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ காய்ஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா மிட்டு 0வாக இருக்கா, மிட்டை வந்து நம்ம வந்து இங்கே கொண்டு வரணும். ஸோ மிட்டையும் எல்லையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு 0 வரப்போகுது, இப்போ இங்கே 1 வரப்போகுது. ஸோ வந்து எல் பாயிண்டரையும் எம் பாயிண்டரையும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறது மூலிமா இங்கே வந்து எல் வந்துடும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம் வந்துடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0லேருந்து L-1 வரையும் நமக்கு 0 ஸ்டார்டட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோலேருந்து மிட் -1 வரையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் லோலேருந்து மிட் -1 வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 1 ஸ்டார்டட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 1 இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து மிடில் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது மூலிமா லோலேருந்து மிட் -1 வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 ஸ்டார்டடாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 இருக்குது. ஸோ திரும்பி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் லோவில். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 0 ஆகிடும், இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 1 வந்துடும். ஸோ கரெக்டாக நம்ம வந்து லோவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிட்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0லேருந்து லோ -1 வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 0ஸாக இருக்குது. அதே மாதிரி லோலேருந்து மிட் -1 வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லு கரெக்டாக 1 ஸ்டார்டடாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 2 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஹையில் வந்து நமக்கு அன்னோன் எலமெண்ட் இருக்கா ஹையில். ஸோ அந்த 2 கரெக்டாக நம்ம இங்கே ஸ்வாப் பண்ணுறது மூலிமா 1 இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ஹையை டிக்ரிமெண்ட் பண்ணுறது மூலிமா ஹை +1லேருந்து நமக்கு N-1 வரையும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்டடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இதை ஈஸியாக ஷார்ட் பண்ணிட்டோம். வாங்க இது வந்து கொஸ்டினில் வந்து லீட் கோடில் சப்மிட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் வாங்க வந்து லீட் கோடில் வந்து இப்போ ரைட் பண்ணி சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ணுற வேல்யூ வந்து 3 தான் இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்டர் வந்து இப்போ வந்து நமக்கு 0வை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம வந்து லோவையும் மிட்டையும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டு லோவையும் மிட்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், லோவையும் மிட்டையும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டு லோவையும் மிட்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி தான் அடுத்து 1 இருந்துச்சுன்னா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா மிட் வந்து நமக்கு 1 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம வந்து எந்த ஸ்வாப்பும் பண்ண தேவையில்ல, அது கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு. எம்ஐ மட்டும் நம்ம வந்து மிட் பாயிண்டர் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் வந்து 2 இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிட்ல இருந்து ஹை வரையும் நமக்கு அன்சார்ட்டட் எலமெண்டா இருக்குமா. ஸோ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹையில் இருக்க அன்சார்ட்டட் எலமெண்ட் இங்கே ஸ்வாப் பண்ணுறது மூலயமா ஹையை வந்து ஒரு வேலையை டிக்ரிமெண்ட் பண்ணுறது மூலயமா நம்ம ஹை +1லேருந்து N வரையும் நம்ம 2ஸை கொண்டு வந்துடும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம் வந்து நமக்கு எம் வந்து 2 இருந்துச்சுன்னா
கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹையையும் மிட்டையும் ஸ்வாப் பண்ணிட்டு ஹையை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறது மூலயமா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ வந்து கோட் ரைட் பண்ணுவோம். காய்ஸ் வாங்க இப்போ வந்து 3 பாயிண்டரி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்டர்ஸ் எங்கெங்கே கரெக்டாக வைக்க போகிறோம்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ பாயிண்டர் வந்து லோ பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0ல தான் நம்ம பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ லோ -1ன்ற போது அங்கே எந்த வேலையுமே இருக்காது. ஸோ கரெக்டாக லோ பாயிண்டர் வந்து 0ல தான் பாயிண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிட்டையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1ல தான் பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ லோல இருந்து மிட் -1னா 0 போயிடும். ஸோ அங்கேயும் எந்த எலமெண்ட் இருக்காது. ஸோ வந்து ஹச் பாயிண்டர் நம்ம எங்கே பாயிண்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹச் வந்து கடைசியாக பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ h+1ல இருந்து n-1 வரையும் பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட்டுமே நமக்கு 2வா இருக்காது. ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க கரெக்டாக 3 பாயிண்டர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லோ எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோ 0ல தான் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிட் எங்கே இருக்க போகுது, மிட் 0ல தான் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹச் எங்கே இருக்க போது நமக்கு வந்து கடைசி எலமெண்ட் நம் ஸ்டார்ட் லென்த் -1. ஸோ வாங்க வந்து நம்ம வந்து ஒரு வைல் லூப் எழுதிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் எலமெண்ட்டும் மிட்டும் ஹையும் நமக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று கிராஷ் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ஷார்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ அது வரையும் நம்ம வந்து வைல் லூப்பை ரன் பண்ணிப்போம். மிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து <= ஹையாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு கண்டிஷன் தான் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் வந்து என்ன வர ஸோ அரேல இருக்க மிடில் எலமெண்ட் வந்து 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அரேவில் இருக்க மிடில் எலமெண்ட் ஸோ வந்து 0வா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், லோவையும் மிட்டையும் ஸ்வாப் பண்ணிட்டு லோவையும் மிட்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு டெம்பரரி அரே கிரியேட் பண்ணிப்போம். ஸோ வந்து அது வந்து லோ அரேல இருக்க லோ எடுத்து வச்சுப்போம். இப்போ லோவில் வந்து மிட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லோ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ மிட்டில் வந்து லோவை ஸ்டோர் பண்ணிப்போம். டெம்பரரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது பண்ணுறது மூலயமா பண்ணிட்டோம். இப்போ வந்து லோவையும் மிட்டையும் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்க போகுது. என்ன இருக்க போகுது நமக்கு வந்து இல்லை மிட் வந்து என்ன இருக்க போகுது, 1 இருக்க போகுது. ஸோ 1 இருந்தால் என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஸோ 1 இருந்தால் நம்ம எதுவும் பண்ணுற போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து மிடில் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டோமா நம்ம கரெக்டாக 1 வந்து அதுக்கான பொசிஷன் வந்துருக்கும். ஸோ வந்து மிடில் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா நமக்கு இருக்க எலமெண்ட் 2வா தான் இருக்க போகுது. ஸோ 2வா இருந்தால் என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக நம்ம ஹையையும் மிட்டையும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டு ஹையை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறது மூலயமா கரெக்டாக 2 வந்து அதுக்கான பொசிஷன் கொண்டு போயிடலாம். ஸோ அங்கே திருப்பி ஒரு டெம்பரரி வேரியபிளில் ஹையை எடுத்து வச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரேல இருக்க வந்து ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிட்டை கொண்டு போயிடுவோம். அதே மாதிரி மிட்டில் வந்து நம்ம ஹையை கொண்டு வந்துடுவோம். ஹையை வந்து நமக்கு ஏற்கனவே போனதால ஹையை வந்து டெம்பரரியில் ஸ்டோர் பண்ணியிருப்போம், கரெக்டாக எடுத்துப்போம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹையை மட்டும் டிக்ரிமெண்ட் பண்ணுறதால நம்ம கரெக்டான பொசிஷனுக்கு போயிடும். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து கரெக்டாக எலமெண்ட் அதுக்கான பொசிஷனுக்கு ஸ்வாப் பண்ணிட்டோம். இது வந்து ஒர்க் ஆகுதான் நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக ரன் ஆகுதான்னு. ரன் ஆகலை, என்ன ப்ராப்ளம், கரெக்டாக ஸ்வாப் ஆகலை, என்ன ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ காய்ஸ் இங்கே ஸ்வாப் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிட்டில் தான் ஸ்வாப் பண்ணோம். நம்ம வந்து ஹச்லேயே ஸ்வாப் பண்ணியிருக்கோம். வாங்க திருப்பி ரன் பண்ணி பார்த்துப்போம். காய்ஸ் ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ் சப்மிட் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டினோட ஆப்டிமல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.